டாக்டர் அன்பு பிஎஸ்சி ஆர்எம்பி மருத்துவம் செய்து கொண்டு இருக்கிறேன். ஐயாவிடம் ஒரு கேள்வி. ஐயா, தோன்றிய நபிமார்களில் மிக பிரகாசமாக முகமது நபி அவர்கள் இருப்பதற்கான காரணம் என்ன? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வந்த நபிமார்களிலெல்லாம் நபிகள் நாயகம் ரொம்ப பிரகாசமாக ஜொலிப்பதற்கு என்ன காரணம்? எத்தனோ நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. இதில் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையை மட்டும் எடுப்பாக தெரிவதற்கு என்ன காரணம், பிரகாசமாக தெரிவதற்கு என்ன காரணம் என்று ஒரு கேள்வியை கேட்குறார். இப்போ நிறைய படிச்சிருப்பார், இஸ்லாத்தை பற்றி நிறைய படிச்சிருக்கணும் அவர். இப்போ பொதுவாக இந்த உங்கள் கேள்வியிலே ஒரு சிறிய திருத்தத்தோடு அதற்கு பதில் சொல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்ன திருத்தம் என்றால், பொதுவாக நாங்கள் நபிமார்களை ஒருவரோடு ஒருவர் ஒப்பிட்டு பார்ப்பதில்லை. இந்த நபி சிறந்தவரா, அந்த நபி தாழ்ந்தவரா, இந்த இறை தூதர் சிறந்தவரா, அவரை விட இவர் சிறந்தவரா என்று பார்க்கிற ஒரு பழக்கம் கிடையாது. குர்ஆன் அதை தடை செய்யவும் செய்கிறது. லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி, நீங்கள் நபிமார்களுக்கிடையே வேற்றுமை காட்ட வேண்டாம், வேதம் கற்பிக்க வேண்டாம் என்று ஒரு திருமறையினுடைய வசனம் இருக்கு. ஒவ்வொரு நபியும் அவர் வாழ்ந்த காலத்திற்கேற்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர் பணியாற்றிருக்கிறார். சில நபிமார்கள் சில இறை தூதர்கள் வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். சில இறை தூதர்களால் ஒரு ஆளை கூட சேர்க்க முடியல, ஒரு ஆளை கூட அவர் அணியிலே சேர்க்க முடியவில்லை. இதுக்கு அவர் காரணம் இல்லை. சொன்னாரு கேட்கலன்னா அவர் என்ன செய்வார்? இப்போ நபிகள் நாயகத்தை எடுத்துக்கிடுங்க. 13 ஆண்டு காலம் மக்காவிலே பிரச்சாரம் செய்து 400 பேரை தான் சேர்த்தார். 13 ஆண்டு காலம் மக்காவிலே பிரச்சாரம் செய்து வெறும் 400 பேர்கள் தான் அவரது அணியிலே சேர்ந்தார்கள். மதீனாவுக்கு போன பிறகுதான் அவருக்கு வெற்றி. ஆக ஒரு நபியினுடைய சிறப்பை அவர் அடைந்த வெற்றிகளை வைத்து மதிப்பதல்ல. இருப்பினும் உங்களுடைய கேள்வியை வேறொரு கோணத்திலே நான் சொல்லுகிறேன். நபிகள் நாயகத்தினுடைய வெற்றிக்கான காரணங்கள் என்று அதை சற்று மாற்றிக்கொள்கிறேன். நபிகள் நாயகத்தினுடைய வெற்றிக்கான காரணங்கள் என்ன? முதலாவதாக நபிகள் நாயகம் வெற்றி பெற்றதுக்கு முதல் காரணம், அவர் உலக மக்களுக்காக வந்தேன் என்று சொன்னார். நான் அரபுக்களுக்காக வந்தேன், அரபு மக்களை உயர்த்துவதற்காக வந்தேன், அரபி மொழிக்கினுடைய சிறப்புக்காக வந்தேன், அரபு இனத்தினுடைய விடுதலைக்காக வந்தேன் என்று ஒருபோதும் சொன்னதில்லை. ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக வந்தேன் என்ற ஒரு கருத்து தான் அவருடைய எழுத்திலே பேச்சிலே இருக்கிறதை பார்க்குறீங்க. அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவருடைய அணியிலேயே ரோம தேசத்தை சேர்ந்த சுஹைல் இருந்தார், அபிசீனியாவைச் சேர்ந்த பிலால் இருந்தார், பாரசீகத்தைச் சேர்ந்த சல்மான் இருந்தார், யமன் தேசத்தைச் சேர்ந்த அபு மூசா அல் அஷரி இருந்தார். எல்லா நாட்டை சேர்ந்தவங்க அவருடைய அணியில் இருந்தாங்க. அதற்கு பின்னரும் உலகம் பூரா பரவிச்சு. இன்றைக்கு நிலைமை என்ன? இன்றைக்கு உலகத்திலே உள்ள மொத்த முஸ்லீம் ஜனத்தொகையில் 20 விழுக்காட்டினர் தான் அரபுக்கள். 20 விழுக்காட்டினர் தான் அரபுக்கள். எஞ்சியுள்ள 80 விழுக்காட்டினர் அரபுக்கள் அல்லாதவர்கள். அரேபியாவிலே பிறந்த மதம் அரபு நாட்டுக்கு வெளியே தான் அதிகமாக பரவிட்டு. ஆகவே அவருடைய வெற்றிக்கு இது முக்கியமான ஒரு காரணம். ஆக உலக பொது நோக்கு. ஆகவே எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு பல மதங்களில் இது இந்த நாட்டில் பிறந்த மதம், கடவுளை ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு உரியவராக ஆக்குவது, குலத்துக்கு உரியவராக ஆக்குவது, இந்த நாடு தான் சிறந்த நாடு, இந்த மொழி தான் சிறந்த மொழி என்ற கருத்துக்களை சொல்லுகிற போது அந்த எல்லையை தாண்டி அது போகாது. அந்த நாட்டை தாண்டி, அந்த ஊர் எல்லையை தாண்டி அந்த மதம் போகாது. என்றைக்கு உலக பொது நோக்கிலே பேசுகிறோமோ அப்போ தான் உலகம் பூரா அது போகும். நபிகள் நாயகம் அப்படி தான் பேசினார். இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், எல்லா விஷயங்களை பற்றியும் அவர் பேசினார். அவர் வாழ்க்கையிலே பேசாத துறைகளே கிடையாது. அரசியலை பற்றி பேசினார், ஆன்மீகத்தை பற்றி பேசினார், பொருளாதாரத்தை பற்றி பேசினார், சமூகவியலை பற்றி பேசினார், சட்டத்தை பற்றி பேசினார், நீதியை பற்றி பேசினார், போரை பற்றி பேசினார், அமைதியை பற்றி பேசினார், எல்லாம் பேசினார். ஆகவே எல்லா தரப்பு மக்களுக்கும் செய்தி இருக்கு. நீங்க என்ன செய்றீங்க? மருத்துவருக்கும் அதில் வழிகாட்டு இருக்கு. நீங்கள் சட்ட நிபுணராக இருந்தால் அதற்கு அங்கே வழிகாட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் வழிகாட்டு இருக்காங்க. ஆகவே எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய சொந்த வாழ்க்கையை நீங்க பார்த்தாலும் அவர் ஆன்மீக தலைவராக மட்டும் இருக்கல, சிறந்த கணவராக இருந்தார், சிறந்த குடும்ப தலைவராக இருந்தார், சிறந்த ஆசிரியராக இருந்தார், சிறந்த ஆட்சியாளராக இருந்தார், நீதிபதியாக இருந்தார், போர் தளபதியாக இருந்தார், சர்வதேச வல்லுநராக இருந்தார். எல்லாம் இருக்கு. ஒரு பன்முக பரிமாணம் கொண்ட மனிதர், a multifaceted personality. இது ஒரு காரணம் அவருடைய வெற்றிக்கு.
ஆமாம், அதான் ஒரு அறிஞர் சொன்னார், ஹி வாஸ் சீசர் அண்ட் போப், ரெண்டுமா இருந்தார். சீசராகவும் இருந்தார், போப்பாகவும் இருந்தார். சீசர்னா ஆட்சி புரிபவர், அவ்வாறு போப் இருந்தால் மத தலைவர், ரெண்டும் அவர்கிட்ட இருந்தது, ரெண்டுமே அவர்கிட்ட இருந்தது. இப்போ அம்பேத்கர் சொல்வார், புரட்சியாளன் போப்பாக முடியாது, போப் புரட்சியாளனாக ஆக முடியாது என்று அம்பேத்கர் சொல்வார். ஆக ஆன்மீகவாதி புரட்சியாளனாக ஆக முடியாது, புரட்சிவாதி ஆன்மீகவாதி ஆக முடியாது. நபிகள் நாயகம் ரெண்டுமாகவும் இருந்தார், அவர் புரட்சியாளராகவும் இருந்தார், ஆன்மீகவாதியாக இருந்தார். இது ஒரு காரணம். மூன்றாவதாக, எந்த கொள்கைகளை கொண்டு வந்தாரோ அதையெல்லாம் செயல்படுத்தி காட்டினார். வெறும் கற்பனை கொள்கைகள் அல்ல, நாட் அன் உட்டோப்பியன் ஐடியாஸ். இன்னைக்கு பல பேர் தத்துவங்களை பேசியிருக்காங்க, அவங்க வாழ்நாளில் செயல்படுத்தி காட்டலை, தத்துவமாக எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் 23 ஆண்டுகளுக்குள் தான் கொண்டு வந்த அத்தனை கொள்கைகளுக்கும் செயல் வடிவம் தந்தார். அப்போ என்ன அர்த்தம் ஆகுதுன்னு சொன்னால், அந்த கொள்கைகள் செயல்படுத்த தகுந்தவை, மனித இயற்கையோடு ஒத்துப்போகக்கூடியவை, வெறும் தத்துவங்கள் அல்ல, ஏட்டுச்சுரைக்காய்கள் அல்ல, செயல்படுத்தி காட்டப்பட்டது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அவருடைய அடிப்படையான கொள்கை. ஏகத்துவ கொள்கையை தனது வாழ்நாளிலே நிலைப்படுத்தி காட்டினார். ஜாதி ஒழிய வேண்டும், தனது வாழ்நாளில் நிலைப்படுத்தி காட்டினார். பெண்ணடிமைத்தனம் ஒழிய வேண்டும், தனது வாழ்நாளிலேயே செயல்படுத்தி காட்டினார். மதுவை ஒழித்தார், சூதை ஒழித்தார், வட்டியை ஒழித்தார். எல்லாம் எதெல்லாம் கொண்டு வந்தாரோ அதெல்லாம் ஒழிக்கப்பட்டது. ஆகவே அவர் பிரகாசமாக தெரிவதற்கு அது ஒரு காரணம். மூன்றாவது. நாலாவது, அவர் தன்னை மனிதர் என்றுதான் அழைத்து கொண்டார். நான் மனுஷன்தான், நான் கடவுள் அல்ல, நான் கடவுள் அல்ல. குல் இன்னமா அன பஷருன் மிதுலுக்கும், நபி குர்ஆன் சொல்லுகிறது. அவர் உங்களை போன்ற ஒரு மனிதர், அவர் கடவுளும் அல்ல, கடவுளுடைய அவதாரமும் அல்ல, தெய்வீக தன்மைகள் பெற்றவரும் அல்ல, அவர் ஒரு ஏஞ்சல் மலக்கும் அல்ல, கடவுள் மனுஷன் தான், தூதர், அவ்வளவுதான். உலக வரலாற்றிலேயே ஆன்மீக தலைவர்களில் கடவுளாக ஆக்கப்படாத ஒரே தலைவர் அவர் ஒருத்தர். உண்டா இல்லையா? கடவுளே இல்லைன்னு சொன்ன புத்தரே கடவுளாயிட்டான், கடவுளே இல்லைன்னு சொன்ன புத்தரே கடவுளாயிட்டான். மகாவீர் கடவுளை பற்றியே பேசவில்லை, அவரை கடவுளாக ஆக்கிவிட்டார்கள் இல்லையா? ஆக நபிகள் நாயகம் மட்டும்தான் உலக வரலாற்றில் ஆன்மீக தலைவர்களிலேயே கடவுளாக ஆக்கப்படாத ஒரே தலைவர் அவர்தான். ஆக மனுஷன் சொல்லும்போது அது ஒரு மக்களுக்கு போய் சேருது. இந்தப்பா உன்ன மாதிரி தான் நானும், உனக்கு பசி இருக்கு, எனக்கும் பசி இருக்கு, உனக்கு தாகம் இருக்கு, எனக்கு தாகம் இருக்கு, உனக்கும் பாலியல் உணர்வு இருக்கு, எனக்கும் பாலியல் உணர்வு இருக்கு, உனக்கு தூக்கம் இருக்கு, இவ்வளவு உனக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு இருக்கு. என்னால் இவ்வளவு சிறந்த மனிதனால ஒன்னாலே ஆக முடியும், ஒன்னாலே ஆக முடியும். மனுஷன் இல்லைன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கிட்டேன். ஒரு வேளை ஒரு மனுஷன் இல்லை, நான் கடவுளுடைய அவதாரம் சொல்லியிருந்தா மனுஷன் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? நீர் கடவுள் அவதாரம் ஐயா, உம்மால இருக்க முடியும், உம்மால நோம்பு இருக்க முடியும், உம்மால இரவெல்லாம் நின்று வணங்க முடியும், எங்களால முடியாது, நாங்கள் மனுஷன், நீர் கடவுள் என்று போயிடுவான். மதிப்பான், போற்றுவான், பின்பற்ற மாட்டான். ஆக இது ஒரு காரணம். அடுத்தபடியாக அவருடைய பிரகாசத்துக்கு இன்னொரு காரணம், அவருடைய வாழ்க்கை வரலாறு ஆதாரபூர்வமான வரலாறு, மோஸ்ட் ஆத்தென்டிக் ரெக்கார்ட். அவருடைய ஒவ்வொரு செயலும், அவருடைய ஏன் மூச்சு கூட சொல்லலாம், அதை கூட பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிலிப் ஹிட்டி என்ற வரலாற்று ஆசிரியர் தி ஹிஸ்டரி ஆஃப் தி அரப்ஸ் என்ற நூலை எழுதி அவர் சொல்வார், ப்ராஃபட் முஹம்மது வாஸ் born in the full light of history. அவர் வரலாற்றினுடைய முழு ஒளியிலே பிறந்தவர். ஜீசஸ் கூட அப்படி கிடையாது, ஜீசஸுக்கு வரலாற்று குறிப்பு கிடையாது. காந்தியடிகள் நாடு சுதந்திரம் பெறுகிற போது காங்கிரஸ்காரர்களை பார்த்து சொன்னார், நான் உங்களுக்கு அறிவுரை கூற விரும்புகிறேன், ராமரை போலவும் கிருஷ்ணரை போலவும் ஆட்சி புரியுங்கள் என்று சொல்ல விரும்புகிறேன், ஆனால் என்னால் சொல்ல முடியவில்லை. காரணம், அவர்கள் சரித்திர புருஷர்கள் அல்ல, அவர்கள் சரித்திர புருஷர்கள் அல்ல. ஆகவே நீங்கள் அபூபக்கரை போலவும் உமரை போலவும் ஆட்சி செய்யுங்கள் சொன்னார். ஏனென்றால் அவர்கள் சரித்திர வரலாற்று குறிப்புகள் பதிவு செய்யப்பட்ட வரலாறு, ஆதாரபூர்வமான வரலாறு. இந்த காரணங்களுக்காகத்தான் அவர் பிரகாசமாக இருக்கிறார். ஒன்று, மனித குலம் முழுமைக்காக தன்னுடைய கருத்தை சொன்னவர், வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளுக்குமாக கருத்தை சொன்னவர், சொன்னதை தன்னுடைய வாழ்நாளிலேயே செய்து காட்டியவர், தன்னை மனிதர் என்றுதான் அவர் அழைத்து கொண்டார். அத்தோடு ஆதாரபூர்வமான வரலாற்றை, இந்த காரணங்களுக்காக அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிப்பாக இருப்பதற்கு இவைதான் காரணம்.